இந்த டிவிக்கில் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். ஒரு அக்கா வந்து மொட்டை போடுற மாதிரி, நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி மொட்டை போடுறாங்க. ஒரு ஆண்டி மொட்டை போடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ திருச்செந்தூர் போய் பாருங்க, நிறைய ஆண்டிங்க மொட்டை போட்டு கடல்ல வந்து உட்காந்துருக்கும். ஒரு ஆண்டி கிட்ட விஜய் போட்டோ கொடுத்து, விஜய் படம் வந்து ரிலீஸ் ஆகலை அதனால மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ போடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து போட்டு யாரை ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் பண்ணா ஜனங்க விஜயனுக்காண்டி மொட்டைலாம் போடுறாங்க. அதுவும் ஒரு ஆண்டி மொட்டை போடுது. ஆண்டி மொட்டை போடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நடிகை மொட்டை போடுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு வயசு பொண்ணு வந்து மொட்டை போட்டுச்சா? ஒரு 40-50 வயசுல உள்ளவங்க மொட்டை போடுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. அதை வந்து விஜயனை போட்டோ கொடுத்து கூட 4 பேர் விஜயனை கட்சியில இருக்கிற மாதிரி பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த ஆண்டி மொட்டை போடுது. இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகணுன்ட்டு கோயிலில் வந்து பண்ணால் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து கொடுத்துருவாங்களா, அந்த ஆண்டி வந்து மொட்டை போட்டிருக்குப்பா, நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய வந்து டிவிக்கெல்லாம் ஆச்சரியக்குறிங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அண்ணனுக்கு ஓட்டு போடாமல் போயிடாதீங்க. அண்ணன் வந்து ஓகே தான், ஒரு நல்ல பர்சன், நல்ல ஹெல்பிங் மைண்டில் உள்ளவங்க. கூட இருக்கவங்க தான் சரியில்லை. அதனால் வந்து இந்த கூட இருக்கவங்களாம் இந்த மாதிரி கோமாளித்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அண்ணனுக்கு ஓட்டு போடாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, சரிங்களா? அதான் அண்ணனுக்கே தெரியும், 234 தொகுதியா, அத்தனை தொகுதியிலையும் வந்து என்னையும் நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு அண்ணன் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த கோமாளிகள் நம்பிலாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். இல்லாட்டி எந்த தலைவராவது வந்து எல்லா தொகுதியிலையும் நானும் நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அண்ணன் எதுக்கு சொன்னாங்கன்னா, அண்ணன் மட்டும் தான் வந்து டிவிக்கேல ஓகே, சரிங்களா? மற்றவங்களாம் இந்த மாதிரி வந்து கோயில் குளமா போய் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை போய் பண்ணணும். கோர்ட்டில் போயிட்டு இல்லாட்டி சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போயிட்டு சென்சார் போர்டில் போயிட்டு அதை பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் படம் ரிலீஸ் ஆயிருமா? சரி, படம் ரிலீஸ் ஆகலை, அவ்வளோதான். அந்த அக்கா மொட்டை போட்டது வேஸ்ட்டு. அந்த அக்கா வேறு ஏதாவது வேண்டுதலுக்காண்டி மொட்டை போட்டிருக்கோம். கூட இருக்கிறவங்க நீங்கள் விஜய் ஃபோட்டோ வச்சுக்கோங்கக்கான்னு சொல்லி ஏதோ உசுப்பேற்றி விட்ட மாதிரி தான் இருக்குது. அந்த அக்கா வந்து அப்படியே விஜய் ஃபேன் எல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில, மொட்டை போடுறது. ஷோ, அதான் சொல்கிறேன்ல, விஜயனை படத்தை பார்க்குறோன்னா இல்லையா, அந்த டிவிக்கில் பண்ணுற காமெடி வந்து வாரம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே போகுது. விஜயனை படத்தை பார்க்காம முடியாமல் ஒரு எனக்கு ஃபீலிங்லாம் இல்லை. எனக்கு வந்து டிவிக்கில் இவங்க பண்ணுற காமெடிலாம் வந்து சினிமாவோட அல்டிமேட்டாக இருக்குது. இவங்க பண்ணுற காமெடிலாம் வாரம் இவங்க சூப்பராக பண்ணுறாங்க. இதே ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நிறைய கட்சிக்காரங்க, நம்ம கட்சிக்காரங்களே நிறைய பேர் வாயை பொத்திட்டு இருக்காங்க, எதுவும் பேச முடியாமல். நம்ம எதாவது பேசினா நம்ம பதவியிலேருந்து தூக்கிடுவாங்களோ, கட்சியிலேருந்து தூக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு டிவிக்கில் உள்ளவங்களே வந்து கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்களால பேச முடியலன்னா அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க, பதிலுக்கு ஏதாவது பேசுறீங்க, இந்த பதவியிலேருந்து நீங்கள் எடுத்துடுவீங்க. அதனால எல்லாருமே சைலண்டாக இருக்காங்க. ஆனால் எனக்கு எந்த பதவியும் இல்லை. நான் வந்து தளபதி மொபைல்ஸ் கடை வச்சிருக்கேன், அண்ணன் பேரில் வச்சிருக்கேன், அண்ணனை பிடிக்கும் கடை வச்சிருக்கேன், அவ்வளோதான். என்னோட சப்போர்ட் அண்ணனுக்கு மட்டும் தான். இந்த கோமாளிங்களுக்குலாம் என்னோட சப்போர்ட் கிடையாது.